அன்பு செல்லமே, ஒவ்வொரு விடியலும் இந்த விடியலாவது கவலை இல்லாமல் புதிதாக இருக்குமா? இல்லை நம் வாழ்க்கை இருள் சூழ்ந்தே இருந்து விடுமா? நம் வாழ்க்கையில் இந்த வெளிச்சம் போல் எப்படி நம் வாழ்க்கை மாறும் என்று பல கேள்விகளுடன் தான் நீ தினமும் எழுந்திருக்கிறாய். ஆனால் எல்லா நாட்களும் ஒரே மாதிரி இருப்பது இல்லை. சில நாட்கள் சந்தோஷமாக அமைகிறது, சில நாட்கள் கவலையாக அமைகிறது. இது பொதுவான வாழ்க்கைத்தான். தங்கமே, நீ எப்பொழுதும் நிம்மதியாக எழுந்திருக்க வேண்டும். எதை பற்றியும் யோசிக்காமல், எதை பற்றியும் சிந்திக்காமல் எழும்பொழுது இன்றைய நாள் நன்றாக இருக்கும் என்ற எண்ணத்துடன் நீ எழுந்து வா. என்னுடைய முகத்தை நீ பார். அந்த நாள் முழுவதும் உனக்கு சந்தோஷமாகத்தான் இருக்கும். என் தங்க குழந்தைக்கு எந்த ஒரு கெட்டதும் வராமல் நான் பார்த்து கொள்கிறேன். உன்னுடைய சின்ன சின்ன ஆசைகளையும் பெரிய பெரிய ஆசைகளையும் படிப்படியாக நிறைவேற்றி கொண்டுதான் இருக்கிறேன். நன்றாக யோசித்து பார். உனக்கு ஏதாவது ஒரு ஆசையாவது நிறைவேறாமல் இருந்திருக்கிறதா? யோசி தங்கமே. எதற்கெடுத்தாலும் கவலைப்படக்கூடாது. கவலை வரும். மனிதனாக இருக்கும் எல்லாருக்கும் கவலை இருக்கத்தான் செய்யும். என்ன செய்வது? மனிதனாக பிறந்தால் எல்லாவற்றையும் அனுமதித்துதானே ஆக வேண்டும். அந்த கவலைகளை தடுத்து உன்னிடமிருந்து எடுக்கத்தானே நான் உன் கூட இருக்கிறேன். கவலை வருகிறது, கஷ்டம் வருகிறது, வாழ்க்கையின் நிலையே மாறுகிறது என்ற நிலை வந்தாலும் கவலை கொள்ளாமல் இரு. உன்னுடைய வாழ்க்கை ஒன்றும் தலைகீழாக மாறிவிடாது. சந்தோஷமாகத்தான் இருக்கும். படிப்படியாக உன் வாழ்க்கை முன்னேறும். உன்னுடைய செல்வ செழிப்புகள் அனைத்தும் நிச்சயமாக உன் கண் முன் வந்து நிப்பாற்றுவேன். அதை நீயும் எடுத்துக்கொண்டு உன் வாழ்க்கையில் சந்தோஷம் அடையலாம். நித்தம் சந்தோஷமாக இரு. நித்தம் சந்தோஷமான வாழ்க்கை உனக்கு அமையும். என் மனதார உன்னை ஆசீர்வாதம் செய்கிறேன். எந்த ஒரு நிலையிலும் தடுமாறாதே தங்கமே. நான் எந்த ஒரு நல்லதையுமே செய்யவில்லை போல், அதனால்தான் எல்லாமே எனக்கு மட்டும் தவறாகவே நடக்கிறது. எந்த ஒரு விஷயமும் எனக்கு நல்லது நடக்கவில்லை. இந்த உலகத்தில் நான் மட்டும்தான் இவ்வளவு தவறு செய்து பிறந்தேனா? நல்லது நடக்காதா? நம் வாழ்க்கை சிறு வயதிலிருந்து நல்ல ஒரு விஷயத்தையே பார்க்கவில்லையே என்று நீ நினைக்கிறாய். தங்கமே, உன் வாழ்க்கையில் அனைத்தும் மாறும். வாழ்நாள் முழுவதும் உனக்கான அனைத்து விஷயமும் மாறும். மாறி உனக்கு தேவையானது உனக்கு கிடைக்கும். நீ என்ன உன் வாழ்க்கையில் உனக்கான முடிவை எடுப்பது? உனக்கான நல்ல முடிவை நான் எடுக்கிறேன். எப்பொழுதும் எடுத்து உன்னுடன் இருக்கிறேன். சில சமயங்கள், சில நேரங்கள் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை உருவாக்கும். புரிகிறதா? அதையெல்லாம் தாண்டி வந்தால் மிகப்பெரிய வாழ்க்கை இருக்கிறது. கஷ்டமே உன் வாழ்க்கை என்று ஆகாது. இஷ்டமும் நடக்கும். இப்பொழுது நடக்கும் காரியங்கள் அனைத்துமே மனபாரத்தை உண்டாக்கிவிட்டது. ஆனால் இதற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே உன் மனதை கஷ்டப்படுத்துவது போல் ஆக்கவே ஆக்காது. இஷ்டம் போலவே அனைத்துமே நடக்கும். நீ வேண்டுமானால் பார்த்து கொண்டே இரு. உன் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய நல்லது நடக்கப் போகிறது என்பதை நீ நினைக்கலாம். சில விஷயங்கள் மாறாது. அதுபோல் என்னுடைய இந்த வாழ்க்கையில் இருக்கும் இந்த பிரச்சனையும் மாறாதோ என்று நான் நினைத்தால் ஒரு சொடுக்கு போடும் நிமிஷத்தில் அனைவருடைய வாழ்க்கையையும் மாற்றுவேன். மேல் இருப்பவனை கீழே இருக்குவேன், கீழே இருப்பவனை ஒரு கோபுரத்தில் உட்கார வைத்து அழகு பார்ப்பேன். உனக்கான நேரம் வந்துவிட்டது என்று சொன்னால் அதை நீ நம்பு. அதை நீ நம்பித்தான் ஆக வேண்டும். காலம் முழுவதும் நீ நிறைய விஷயங்களை இழந்திருக்கிறாய். ஆனால் இதற்கு பிறகு எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு நாளும் நீ இழக்க மாட்டாய். உனக்கானது உன்னிடம் வந்து சேரும். நான் பேசுவதை முழுமையாக நம்பு. இனி எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.